அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலத்தை இழப்பதால் ஏற்பட போகும் அதிரடியான 3 மாற்றங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு மாற்றம் ஒன்றே மாறாதது என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன், லாபாதிபதியான சூரியன் விரயஸ்தானத்திற்குள் நுழைவது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு பகை கிரகமாக இருப்பதால் அவர் விரயஸ்தானத்திற்குள் மறையும் தருணம் என்பது எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் அதே சமயம் பொதுவாகவே முதன்மை கிரகமாக அதிகாரமும் ஆளுமையும் பெற்ற கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலத்தை இழக்கும் போது பல அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சூழல் உருவாகலாம். ஆனால் அதே வேளையில் விரையாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் இந்த வேளையில் உச்சம் பெற்று ஆட்சி பலம் பெற்று வலுவாக விரயத்தில் வீற்றிருக்கும் போது அவருடன் இணைவதால் புத ஆதித்ய யோகத்தின் காரணமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு சில நல்ல மாறுதல்கள் உருவாகலாம். இருந்தாலும் கூட லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் விரயத்தில் அமருவதால் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் இது போன்ற விஷயங்களில் கூடுதலுடன் தேவைப்படுகிறது. ஏனென்றால் அதிரடியான 3 மாற்றங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலத்தை இழந்து விரயத்திற்குள் செல்வதால் இந்த தருணத்தில் அதிகாரத்துடன் பணிகளை செய்து முடிக்க முடியாது, விரைப்பு தன்மையுடன் நேர்மையான குணத்துடன் செயல்பட முடியாத ஒரு சூழல் உருவாகலாம். சற்று மற்றவர்களுக்கு அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு சூழல் உருவாகக்கூடிய தருணமாக ஆட்சி பலத்தை இழக்கும் சூரியனின் அமைப்பால் உண்டு. எனவே இது போன்ற விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது. அதே போன்று இந்த வேளையில் இரண்டாவது மிக முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுவது லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலத்தை இழந்து விரயத்திற்குள் நுழைகிறாருங்க. எனவே இந்த வேளையில் விரயத்திற்குள் நுழைவதால் அதீதமான உடல் ரீதியான ஆரோக்கிய தொல்லைகள், வீண் விரய செலவு அதிகரிப்பதற்கான சூழல் உருவாகிறது. எனவே ஆட்சி பலத்தை இழக்கும் சூரியனின் அமைப்பால் விரய செலவுகள் அதிகரிக்கும் சூழல் உண்டு. எனவே உடல் நலத்தில் கூடுதல் கவனம் தேவை. குறிப்பாக உணவு பழக்க வழக்கங்களில் அதிக கவனத்துடன் இருந்தால் மாற்றம் ஒன்றே மாறாதது என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்பை துலாம் ராசிக்காரர்கள் சந்திக்க முடியும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அது மட்டுமல்லாது மூன்றாவது மிக முக்கிய திருப்பமாக நீங்கள் சொன்னதை மற்றவர்கள் அப்படியே கேட்டு வந்த சூழலில் உங்களிடம் அப்படியே செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர்கள் செய்யாமல் போவதற்கான சாத்தியக்கூறுகளும் உள்ளது. எனவே எந்த பணியாக இருந்தாலும் அதை உங்களுடைய மேற்பார்வையிலே வைத்துக் கொள்வது நல்லதாக அமையும். சூரியன் ஆட்சி பலத்தை இழப்பதால் இது போன்ற சிரமங்களும் எதிர்பாராத சில அலைச்சல்களையும் சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகலாம். எனவே உறுதியாகவே ஆட்சி பலம் இழக்கும் சூரியனின் அமைப்பால் இது போன்ற விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லதாக அமையும் துலாம் ராசிக்காரர்களுக்கு. ஆனால் அதே வேளையில் அவர் விரயத்தில் அமர்வதால் அங்கு வலுவாக உச்சம் பெற்றிருக்கக்கூடிய புதனுடன் இணைவதால் சுப விரயம் அதிகரிக்கும். சில பணிகளை நன்கு திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கான வாய்ப்பும் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் உறுதியாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது மாற்றம் ஒன்றே மாறாதது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகளுக்கு அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்ப்போம். ஒரு மிக பெரிய சாம்ராஜ்யத்தின் அரசர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருக்கிறாருங்க. ஏனென்றால் தற்போதுதான் ஒரு போரிட்டு அந்த போரில் வெற்றி பெற்று தனது ராஜ்யத்தின் கீழ் பெரும் பகுதியை இணைத்திருக்கிறார். அதனால் மிகுந்த மகிழ்ச்சியில் அவர் கர்வத்துடன் இருந்து கொண்டிருக்கிறார். அப்போது அவர் கர்வத்தை அளிக்கக்கூடிய வகையில் ஒரு முனிவர் அங்கு பூர்ந்து அந்த அரசரிடம் ஒரு பரிசு ஒன்றை கொடுக்கிறார். வெற்றி பெற்றதற்காக எனது பரிசு என்று சொல்லி ஒரு பெட்டி ஒன்றை கொடுக்கிறார். ஆனால் அந்த பெட்டியை இப்போது பார்க்க வேண்டாம், உங்களுடைய வாழ்வில் இந்த அரச பதவி அனைத்தையும் இழந்து இக்கட்டான சூழலில் இருக்கும் போது அதை பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கும் என்று சொல்கிறாருங்க. இதை கேட்டவுடன் அரசருக்கு மிகுந்த கோபம் வந்து அவரை சிறையில் அடைக்க சொல்லி உத்தரவிட்டு விடுகிறார். ஆனால் இவரை விட வலிமை வாய்ந்த ஒரு சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய அரசர் இவர் மீது போட்டியிட்டு போர் தொடுத்து அந்த போரில் வெற்றி பெறுகிறார். அதனால் இவர் பயந்து தனது ராஜ்யத்தை விட்டு காட்டில் ஒளிந்து தலைமறைவாக வாழ ஆரம்பிக்கிறாருங்க. அப்போதுதான் ஒரு நபர் கொடுத்த பரிசை யோசித்து பார்க்கிறார். தனது ஒற்றர்கள் மூலம் அதை அரண்மனையில் இருந்து
இருந்து எப்படியோ எடுத்து வர செய்து அதை எடுத்து பார்க்கிறார். அதில் என்ன எழுதியிருக்கிறது என்றால், இதுவும் கடந்து போகும், மாற்றம் ஒன்றே மாறாதது என்று எழுதியிருக்கிறது. அதை பார்த்தவுடன் மிகுந்த சோகத்தில் இருந்த அந்த நபருக்கு இதுவும் கடந்து போகும் என்றவுடன் உடனடியாக இந்த சூழல் மறையும் என்று தன்னம்பிக்கையுடனும் துணிச்சலுடனும் படையை திரட்டி மீண்டும் போர் புரிய ஆரம்பிக்கிறார். அதில் வெற்றி பெற்று தனது ராஜ்யத்தை பிடிப்பதோடு மட்டுமல்லாது மிகுந்த மகிழ்ச்சி கொண்ட அந்த நபர் இந்த பரிசை கொடுத்த அந்த நபரை விடுவிக்கிறார். அப்படி விடுவிப்பதோடு மட்டுமல்லாது வெற்றியான சூழலிலும் அதை பார்க்கும்போது இதுவும் கடந்து போகும் என்றுதான் இருக்கும். எனவேதான் வெற்றி தோல்வியை சமமாக பாவிக்கும் மனநிலையை பெறுவதோடு மட்டுமல்லாது அனைத்து காரியங்களையும் திறன்பட செய்து முடிக்கக்கூடிய அரசராக அவர் மாறுகிறாருங்க. இது போன்றுதான் நம்மளுடைய வாழ்வில் சூரியன் ஆட்சி பலத்தை இழந்தாலும் கூட மிக சிறப்பான வாய்ப்பை துலாம் ராசிக்காரர்களுக்கு புதனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தால் ஏற்படுத்துகிறார். வீண் விரய செலவுகள் இந்த வேளையில் உறுதியாக இருக்கிறது என்பதால் அவற்றை சுப விரயங்களாக மாற்ற முயற்சி செய்யுங்கள். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் எதிர்பாராத நல்ல பல சுப நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. மிக நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பல பணிகளை திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது உஷ்ண கிரகமாக சூரியன் இருப்பதால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக ஏற்படுவதற்கான சூழல் உண்டு. ஏனென்றால் விரயத்தில் இருக்கிறார். எனவே கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது. அது மட்டுமல்லாது அதிகாரம் கொண்ட கிரகமாக இருப்பதால் இந்த வேளையில் அதிகார தோரணை சார்ந்த விஷயங்களில் கவனத்துடன் இருங்க. ஆதித்ய யோகம் இருப்பதால் உறுதியாக வெற்றி கிடைக்கும். ஆனால் எந்த பணியிலும் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. முதன்மை கிரகமாக இருப்பதால் இந்த வேளையில் பல பணிகளை துவங்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துகிறார். புதிய தொழில், புதிய வேலை என நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் ஒன்று. ஆற்றல் மற்றும் திட்ட கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். எந்த ஒரு செயலை செய்தாலும் அவற்றை திட்டமிட்டு அலைச்சல் சிரமம் இல்லாமல் பணிச்சுமை அதிகரிக்காமல் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்துகிறார். அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய முழு திறனையும் முழு எனர்ஜியையும் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகிறார். தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். எந்த ஒரு பணியாக இருந்தாலும் எளிதில் வெற்றி கிட்டும். அரசாங்க காரியங்கள் கைகூடும். மத்திய மாநில அரசின் சலுகைகள் இந்த தருணத்தில் எளிதில் கிடைக்கும். விவசாயத்துறையில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாக உண்டு. மதிப்பும் மரியாதையும் அதிகரிப்பதோடு பல்வேறு வகையான பணிகளை உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் கம்பீரமாகவும் விரைவாகவும் சுறுசுறுப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. விரயங்களை சுப விரயங்களாகவும் முதலீடாகவும் மாற்றக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் சரியாக செயல்படக்கூடிய சந்தர்ப்பமும் ஒரு இலக்கை அடைந்தவுடன் அடுத்த இலக்கை நிர்ணயம் செய்து அதை நோக்கி மாற்றம் ஒன்றே மாறாதது என்று சொல்லக்கூடிய வகையில் பயணிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாக சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அனைவரையும் அரவணைப்பதோடு மட்டுமல்லாது அதிகார தோரணையை தவிர்த்து மிக சிறப்பாக ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அனைத்து வகையான பணிகளையும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் நிச்சயம் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த வேளையில் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள். சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள். அப்படி செய்வதால் உடலுக்கு தேவையான ஆற்றல் முழுமையாக கிடைப்பதால் அனுதினமும் உற்சாகத்தோடும் புத்துணர்ச்சியுடனும் பல பணிகளை திறன்பட செய்து முடிப்பதால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உறுதியாகவே எவ்விதமான தடையும் இன்றி வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம்.